விக்ரமாதித்தன் கதை. வேதாளம் சொன்ன 18வது புதிர்கதை. அவள் யாருக்கு மனைவியாக வேண்டும்? கார்த்திகேயன் என்ற அரசன் கோபாலபுரத்தை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு பருவ வயதில் பகவதி என்ற ஒரு பெண் இருந்தாள். பகவதி மிக அழகானவள். அவளுடைய அழகானது தனசாமி என்ற பிராமணனை கவர்ந்தது. அரசகுமாரியான பகவதியும் பிராமண இளைஞன் தனசாமியிடம் ஆசை வைத்திருந்தாள். எப்படியாவது அரசகுமாரியை அடைய வேண்டும் என்று எண்ணிய பிராமணன் ஒரு யோகியின் உதவியை நாடி சென்று அவனிடம் தன் எண்ணத்தை தெரிவித்தான். தனசாமியின் கோரிக்கைக்கு இணங்க யோகி அவனை ஒரு பெண் வேடம் கொள்ளச் சொல்லி அவனை அழைத்து கொண்டு அரசனிடம் சென்று, அரசே, நான் காசி யாத்திரை போவதால் நான் திரும்பி வரும் வரையில் இந்த பெண்ணை நீ பாதுகாத்து வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அப்பெண்ணை ஒப்படைத்தான். அரசனும் யோகியின் வேண்டுகோளின்படி பெண் வேடத்தில் இருந்த தனசாமியை தன் மகள் பகவதியிடம் அனுப்பி அவளுக்கு துணையாக இருக்கும்படி சொன்னான். அரசகுமாரி பகவதிக்கு துணையாக இருக்க சொன்ன பெண் வேடதாரியான தனசாமி அவளுக்கு கணவனாகி இருவரும் இன்பமாக காலம் கழித்தனர். சில மாதங்களில் பகவதி கர்ப்பம் தரித்தாள். அப்பொழுது வேறு ஒரு நாட்டின் அமைச்சனின் குமாரன் ஒருவன் வந்து அரசகுமாரியை தனக்கு மனம் செய்து கொடுக்கும்படி அரசனிடம் கேட்டான். அரசனோ பெண் வேடத்திலிருந்த தனசாமியை தன்னுடைய மகள் என்று கூறி அந்த அமைச்சரின் குமாரனுக்கு மனம் செய்து வைத்து விட்டான். மனம் புரிந்து கொண்ட அமைச்சரின் குமாரன் தன் மனைவியை ஊருக்கு வருமாறு அழைத்தான். அதற்கு பெண் வேடத்திலிருந்த தனசாமி, பூதம் ஒன்று என்னை பிடித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் என்னை தொட்டாலும் உயிருக்கே ஆபத்து உண்டாகிவிடும் என்றான். அந்த பூதத்தை ஓட்டுவது எப்படி என்று கேட்டான் அவன். நீங்கள் திருத்தல யாத்திரை சென்று வந்தால் என்னை பிடித்திருக்கும் பூதம் விட்டுவிடும் என்றான் பெண் வேடதாரி. அதை நம்பிய அமைச்சன் குமாரனும் திருத்தவ யாத்திரைக்கு புறப்பட்டான். தன் சீடன் ஒருவனை அழைத்து கொண்டு யோகி அரசனிடம் வந்தான். அரசனே, உன் பாதுகாப்பில் விட்டு சென்ற என் பெண்ணை என் சீடனான இவனுக்கு முன்னர் நான் வாக்களித்தபடி திருமணம் செய்து கொடுக்க வேண்டியிருப்பதால் என் பெண்ணை அனுப்பிவை என்று கேட்டான். யோகியாரே, என் பாதுகாப்பை விட்டு சென்ற பெண்ணை அமைச்சன் குமாரன் ஒருவனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன். அதற்கு பதிலாக என் மகளை உங்களுடைய சீடனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்றான் அரசன். யோகியும் அரசன் கூறியதை ஏற்றுக்கொண்டான். உடனே அரசன் தன் மகளை யோகியின் சீடனுக்கு திருமணம் செய்து வைத்தான். அரசகுமாரி கணவன் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றாள். அவளுடைய கள்ள காதலன தனசாமியும் பெண் வேடத்தோடு சென்றான். சிறிது தூரம் சென்றதும் தனசாமி பெண் வேடத்தை களைந்துவிட்டு அரசகுமாரியின் கையை பற்றி, இவள் என் மனைவி என்றான். அதை கண்ட சீடன், நான் தான் இவளுக்கு தாலி கட்டினேன், இவள் என் மனைவிதான் என்றான். அவர்கள் இருவரில் அவள் யாருக்கு மனைவியாக வேண்டும் என்று கேட்டது வேதாளம். கள்ளக்காதலன் கணவனாக முடியாது, தாலி கட்டியவனுக்கே அவள் மனைவியாக வேண்டும் என்று கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது. வேதாளம் சொன்ன 19வது புதிர்கதை. உயிரின் மீது கருணை உள்ளவன் யார்? சிமுதவாகரன் என்னும் அரசன் பத்மபுரம் என்ற நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் ஒரு வள்ளல் என்று அனைவரும் புகழ்வார்கள். யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வழங்கும் தன்மை உடையவன். சகல கலைகளையும் கற்று உணர்ந்தவன். காடுகளை சுற்றி பார்ப்பதில் மிகுந்த விருப்பம் உள்ளவன். அவன் ஒரு நாள் காட்டை சுற்றி வருகையில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. அது யார் என்று பார்ப்பதற்காக அழுகுரல் வந்த திசையை நோக்கி சென்றான். அங்கே பெண் பாம்பு ஒன்று அழுது கொண்டிருந்தது. அவன் சிறிதும் அச்சமில்லாமல் அதன் அருகில் சென்று, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். என் இனத்தவர் பலர் இந்த காட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு கருடன் என் இனத்தவரை கண்டதும் உடனே கொன்று தின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி கருடனை பார்த்து, இனிமேல் இப்படி எங்கள் இனத்தவரை காணும் போதெல்லாம் கொல்ல வேண்டாம், எங்களுக்குள் ஒரு ஏற்பாடு செய்து தினம் ஒருவராக உம்மிடம் வருகிறோம், அப்படி வருபவரை நீர் சாப்பிடலாம் என்று சொன்னோம். அதுவும் ஏற்றுக்கொண்டது. அதன்படி தினம் ஒருவராக செல்கிறோம். இன்று என் மகன் போக வேண்டிய முறை. எனக்கு அவன் ஒரே ஒரு மகன், அதற்காகத்தான் வருந்தி அழுகிறேன் என்றது பெண் பாம்பு. அதை கேட்ட சிமுதவாகரன், நீ கவலைப்பட வேண்டாம், உன் மகனுக்கு பதிலாக கருடனுக்கு நான் இரையாகிறேன் என்றான். என்னுடைய விதிக்காக நான் அழுகிறேன், நீர் எதற்காக கருடனுக்கு இரையாக வேண்டும் என்று பாம்பு சொல்லியது. அப்பொழுது கருடன் அங்கே வந்தது. அரசன் கருடனை பார்த்து, இன்று பாம்புக்கு பதிலாக என்னை இரையாக்கிக்கொள் என்றான் அரசன். அதை கேட்ட கருடன், ஆஹா, இவன் அல்லவா தியாகி என்று நினைத்து மனமகிழ்ந்து அரசனை பார்த்து, உமக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டது. உயிரோடு உள்ள பாம்புகளை இன்று முதல் கொல்லாமல் தானாகவே இறந்து போன பாம்பையே தின்பதாக சத்தியம் செய்து கொடு என்று கேட்டான் அரசன். கருடனும் அவ்வாறே சத்தியம் செய்து கொடுத்தது. பிறகு அரசன் கருடனிடமும் பாம்பிடமும் விடைபெற்று சென்று விட்டான். இந்த கதையில் சொல்லப்பட்ட அரசன் கருடன் ஆகிய இருவரில் உயிரின் மீது இரக்கமுள்ளவர் யார்
என்று கேட்டது வேதாளம். பகுத்தறிவுள்ள அரசனை காட்டிலும் கருடனுக்கு இரக்க சிந்தனை ஏற்பட்டு தன்னுடைய இயல்பான வழக்கத்தை விட்டுவிடுவதாக சத்தியம் செய்து கொடுத்ததல்லவா, அதனால் கருடனே ஜீவ காருண்யத்தில் சிறந்ததாகும் என்று கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது. வேதாளம் சொன்ன 20வது புதிர்கதை. பிறர் மனைவியை தீண்டாதவனே சிறந்தவன். விசிறதரன் என்ற அரசன் கனகபுரம் எனும் நகரத்தை ஆட்சி புரிந்து வந்தான். அந்த நகரத்தில் அழகான கோமூட்டி பெண் ஒருத்தி இருந்தாள். அரசன் அவளுடைய அழகில் மயங்கி திருமணமும் செய்து கொள்ள எண்ணினான். அந்த பெண்ணின் ஜாதகத்தை கொண்டு வர செய்து அரண்மனை ஜோதிடரிடம் காட்டினான் அரசன். அதை பார்த்த ஜோதிடர், அந்த பெண்ணுக்கும் அரசனுக்கும் பொருத்தம் சரியாக இல்லை, அவளை மணந்தால் ஆட்சியை இழந்துவிட நேரிடும் என்றான். பிறகு அந்த பெண்ணை தன்னுடைய அரண்மனை அதிகாரி ஒருவனுக்கு மனம் செய்து வைத்தான் அரசன். சில நாட்களுக்கு பிறகு அந்த பெண்ணும் அவன் கணவனும் நிலா ஒளியில் மாடியில் உலாவிக் கொண்டிருந்தனர். தற்செயலாக அரசன் அவளை பார்க்கும்போது அவளுடைய அழகில் மதிமயங்கியது. அத்தகைய அழகுமிக்க பெண்ணை தான் மணந்து கொள்ள இயலவில்லையே என்று ஏக்கத்துடன் இருந்தான். அரசனுடைய ஏக்கத்தை உணர்ந்த அதிகாரி அதன் காரணத்தையும் யூகித்து அறிந்து கொண்டான். உடனே தன் மனைவியை அழைத்து அரசனிடம் சென்று அவருடைய விருப்பம் எதுவானாலும் அதை நிறைவேற்றிவிட்டு வா என்று அனுப்பி வைத்தான். அவள் அரண்மனைக்கு சென்று அரசனை கண்டு தன் கணவனிட்ட கட்டளையை கூறினாள். அதை கேட்ட அரசன், பிறர் மனைவியை நான் தொடமாட்டேன் என்று கூறி அவளை மரியாதையோடு திருப்பி அனுப்பிவிட்டான். சில நாட்களுக்கு பிறகு அரசன் அதே ஏக்கத்தினால் உடல்நிலைத்து இறந்துவிட்டான். அரசன் இறந்த கவலையால் அதிகாரியும் இறந்துவிட்டான். இந்த கதையில் கூறப்பட்ட அரசன் அதிகாரி இருவரில் சிறந்தவர் யார் என்று கேட்டது வேதாளம். பிறர் மனைவியை தொடமாட்டேன் என்று கூறிய அரசனை சிறந்தவன் என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது. வேதாளம் சொன்ன 21வது புதிர்கதை. சிறுவன் ஏன் சிரித்தான்? சித்திரபுரத்தின் அரசன் வேட்டையாடுவதில் மிகுந்த பிரியமுள்ளவன். ஒரு நாள் வேட்டைக்காக காட்டுக்கு சென்றான். அங்கே ஒரு வேப்ப மரத்தின் அடியில் அழகான பெண் ஒருத்தி நின்று கொண்டிருப்பதை அரசன் பார்த்தான். அவள் அருகில் சென்று, பெண்ணே, நீ யார்? ஏன் இங்கே நிற்கிறாய் என்று கேட்டான். இந்த காட்டில் வாழும் கானக முனிவரின் மகள் என பதிலளித்தாள் அந்த பெண். அரசன் அந்த பெண்ணை மனைவியாக்கி கொள்ள எண்ணி அதற்காக அவளிடம் நெருங்கி உரையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே அரக்கன் ஒருவன் வந்து அவர்கள் இருவரையும் விழுங்க முயன்றான். அரக்கனிடம் நயமான வார்த்தைகள் கூறி தங்களை விட்டுவிடுமாறு மன்றாடினான் அரசன். அரக்கன் அரசனை பார்த்து, பெற்றோர் உயிரோடுள்ள ஒரு வாலிபனை கொண்டு வந்து எனக்கு இரையாக கொடுப்பதாக ஒப்புக்கொண்டால் உங்கள் இருவரையும் விழுங்காமல் விட்டுவிடுகிறேன் என்று சொன்னான் அரக்கன். அரசன் அதற்கும் சம்மதித்தான். அதனால் அரக்கன் அவர்களை விட்டுவிட்டான். அரசன் தன்னுடைய நகரத்துக்கு வந்து சேர்ந்தான். அரக்கனுக்கு இரையாக கொடுப்பதற்காக ஒரு வாலிபனை யாராவது விலைக்கு கொடுக்க சம்மதிக்கிறீர்களா என்று விசாரித்தான் அரசன். ஒரு பிராமணன் தன்னுடைய மகனை கொடுப்பதாக முன்வந்தான். அரசன் அவனுக்கு போதுமான பொருளை கொடுத்து அவன் மகனை பெற்றுக்கொண்டான். பிறகு பிராமண சிறுவனை கூட்டிக் கொண்டு போய் அரக்கனிடம் ஒப்புவித்தான் அரசன். அரக்கன் அந்த சிறுவனை தின்ன முயன்றான். ஆனால் அவன் அரக்கனை பார்த்து சிரித்தான். அவன் சிரிப்பதை கண்ட அரக்கன் அவனை தின்னாமல் விட்டுவிட்டான். அந்த பிராமண சிறுவன் சிரித்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டது வேதாளம். ஒருவனுக்கு தீங்கு நேர்ந்தால் பெற்றோர்களிடம் சொல்ல வேண்டும். பெற்றோர்களால் தீங்கு நேருமானால் அரசனிடம் சொல்ல வேண்டும். அரசன் தீங்கு செய்வானால் தெய்வத்திடம் முறையிட வேண்டும். தெய்வமே தீங்கு செய்யுமானால் பிறகு யாரிடம் போய் கூறுவது என்று எண்ணியே அவன் சிரித்தான் என்று கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது. வேதாளம் சொன்ன 22வது புதிர்கதை. ஏன் அழுதான்? ஏன் சிரித்தான்? சித்திரசேனன் என்னும் பிராமணன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு அரமகண்டன் என்ற ஒரு மகன் இருந்தான். அவன் புத்தி கூர்மையுள்ளவன். ஆனால் இளம் வயதிலேயே அவன் இறந்து விட்டான். அவனுடைய சவத்தை சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று கட்டையை அடுக்கி தீ மூட்ட தொடங்கினார்கள். அப்பொழுது அவ்வழியாக வாமர்த்தனன் என்ற முனிவன் வந்தான். அவன் தன்னுடைய தவ வலிமையால் அந்த இளைஞரின் சவத்தினுள் புகுந்தான். உடனே அரமகண்டன் உயிர் பெற்று எழுந்தான். தன் மகன் உயிர் பெற்று எழுந்ததை கண்ட தந்தை சித்திரசேனன் மிகவும் மகிழ்ச்சியோடு அவனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டான். அவர்கள் போய்க் கொண்டிருக்கையில் இளைஞன் அரமகண்டன் அழுதான். சிறிது நேரம் கழித்து சிரித்தான். முதலில் அவன் அழுததற்கும் அதன் பிறகு அவன் சிரித்ததற்கும் என்ன காரணம் என்று கேட்டது வேதாளம். தன் பெற்றோர் பேணி வளர்த்த உடலை விட்டு வேறு உடலில் புகுந்ததற்காக அவன் அழுதான். பிறகு முதுமை அடைந்த உடலை விட்டு இளமையான உடலில் புகுந்ததற்காக சிரித்தான் என்று கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான்.
வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது.